ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அது கிருபையை நினைத்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். நான் ஒரு ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு வியாபாரி அல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் செய்த நன்மை சில காரியங்களை நான் பார்க்கும்போது கடவுள் சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் இந்த காரியத்தை செய்கிறேன். அதனால் முறைப்படி நம்ம ஐயாமார் மாதிரி பைபிள் காலேஜோ எங்கேயும் படிச்சுட்டு வரல. ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவருக்கு ஞானம், ஆண்டவர் மாத்திரம் இல்லை, அவரோட அன்பு என்னை ஏவின அப்படின்னால. அது மாத்திரமில்லை, இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிற திருச்சி தஞ்சை பிஷப் ஐயா சந்திரசேகராவுக்கு நன்றி செலுத்துகிறேன், அவங்க அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டு பேரும் அருமையான பாடகர். ரெண்டு பேரும் சும்மா கர்நாடக இசையில் ரெண்டு பேரும் பாடினா பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கே கிடைச்ச பெரிய புண்ணியம் வாய்க்கணும்னு நினைப்பேன். கடைசியில் ஒரு கடவுள் சித்தமான நம்ம குருவான ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு பாட்டு ரெண்டு பேரும் பாடுவாங்க, பாட்டு கேட்டு பாருங்கள், கருத்து நல்லா இருக்கும், வழி நடத்தும். ஒரு நாள் காத்துருங்க, என்றைக்கும் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் இல்லை. மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் 2 முறை காத்திருந்தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அவன் காத்திருந்த நேரம் 1960 மணி நேரம் காத்திருந்தான். முகமே பிரகாசமாக இருந்தது. அவள் யாரும் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ மகிமையாக இருந்தது. காரணம் கேட்டால் ஆண்டு சமூகத்தை காத்திருந்ததுனால தான். ஆண்டு சமூகத்தை நம்ம வாரத்தை ஒரு நாளைக்கு தான் காத்திருக்கோம். இந்த ஒரு நாள் கருத்திருக்கும் மகிமையுள்ள நாளை கழிக்கணும். மகிமையுள்ள நாளை கழிப்பது மாத்திரமில்லை, சாட்சியுள்ள நாட்களை கழிக்கணும். கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஆண்டு நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? ஒவ்வொரு நம்ம கூடி ஆண்டவர் நம்ம வழி எடுத்து போகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தின் நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவின் நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரும் போக்கையும் வார்த்தையும் இது ஒன்றுக்கு என்னை காப்பார். அவன் பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்கப்பா. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருமான நாமத்தில் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் திருநெல்வேலியில் லேசகட்டியாக இருக்கேன். அதுவும் நம்ம சந்திரசேகர் திருச்சி தஞ்சை டைஸுடைய பிஷப் எங்களுக்கு டைஸில் கொஞ்ச காலங்கள் கமிஷனரியாக இருந்தாங்க. அவர் இந்த காலங்கள்லாம் பொற்காலங்கள், அதுதான் நினைப்பேன், பொற்காலங்கள் நினைப்பேன். கர்த்தருடைய மகிமையை வழிநடத்திட்டோம். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி எனக்கு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கி வறுமைக்கு கிறிஸ்தவனுடைய மறுமொழி, அதான் இன்றைக்கி தலைப்பு. வறுமைக்கு கிறிஸ்தவன் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும்போது நீதிமொழிகள் 10-15 வாசிங்கன்னா, ஏழைகளின் வறுமை அவளை கலங்க பண்ணணும். ஏழை வறுமை அவள் கலங்க பண்ணணும். இன்றைக்கி கிறிஸ்துவ நம்முடைய வழி எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட வழியாக இருக்குது யோசித்து பார்க்கணும். 1 ராஜாக்கள் 11 ராஜாக்கள் 4 வாசுபதினா 2 ராஜாக்கள் 4 வாசுபதினா ஒரு ஏழை தாய், புருஷன் இறந்துட்டா, ஊழியக்காரன், 2 பிள்ளைகள். கடன் கொடுத்தவன் என்ன கேட்குறான், கடனை திருப்பி தரியா அல்ல ஒரு 2 பிள்ளைகளையும் அடமானமாக தரியான்னு கேட்குறான். இதம்மா ஆண்டோடைய சமூகத்தை காத்திருந்த மகள், தேவ சமூகத்தை காத்திருந்த மகள். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்கை வாழ்க்கையை தெரிந்து கொண்ட மகளை போல் வாழ்ந்த மகள். வாழ்ந்த காரணத்தினால தீர்க்கதரிசி எலிசாட்ட போய் கேட்குறா, ஐயா என் புருஷன் இறந்துட்டான், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் வாழ்ந்தான். இன்றைக்கு அவன் இறந்துட்டனால பிள்ளைகளை இறந்துட்டு, என் 2 பிள்ளைகள் கடனை வாங்க, 2 பிள்ளைங்க எடுக்கிறதுக்கு கடன் கொடுத்து ஆசைப்படுறான், நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டான். அப்போ தீர்க்கதரிசி சொன்னார், உன்கிட்ட என்னம்மா இருக்குன்னு கேட்டார். எனக்கு ஒரே கூட எண்ணெய் தான் இருக்குன்னு சொன்னான், வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லைன்னு சொன்னான்.
அவர் சொன்னார், ஒரே காரியம், பக்கத்து வீட்டு அயல் வீடு எல்லாம் போய் எல்லாத்தையும் கேட்டு வெறும் பாத்திரத்தில் கேட்டு வாங்கிக்கோ, அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா பாத்திரத்தையும் ஊற்று, நிறைஞ்ச பிறகு அதை கொண்டு விற்று உன் கடனை அடன்னு சொன்னார். அதுபோல் தம்மா 2 பிள்ளைகளையும் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சு கதவு போட்டி உள் பக்கம் தாழிட்டு கொண்டு அந்த எண்ணெயை ஊற்றுறா. எல்லா குடம் ரொம்புது. கடைசியில் தன் மகனை கூப்பிட்டு கேட்குறா, இன்னொரு பாத்திரம் இருக்கான்னு கேட்குறா. பாத்திரம் இல்லைம்மான்னு சொல்கிறான். எண்ணெய் நின்று போச்சுது. அநேக நாட்களுக்கு முன்னாக பிரதர் தினகரன் ஐயா, டிஜிஎஸ் ஐயா இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, நடந்த சொன்னீங்களே, அது எப்படி ஏன்னு கேட்டேன். ஆமாம் தம்பி, ஒரு ஏழை ஊழியக்காரன், அவன் 3 பிள்ளைகள், நல்ல உண்மையான ஊழியக்காரன், வாழ்ந்தான். திடீர்னு மரிச்சு போயிட்டான். மரிச்சு போன உடனே பக்கத்துக்கு தள்ள மற்ற ஊழியக்காரங்க அவன் கட்டிருந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு அந்த வீட்டு மேலே ஒரு எண்ணம் கொண்டு அந்த மகளை அவன் மனைவியை தொந்தரப்படுத்தி கடன் கொடுத்துட்டாங்க. கடன் கொடுத்து வேண்டாம் வேண்டாங்க சொல்லி கடன் கொடுத்துட்டாங்க. கடன் கொடுத்துட்டு கடைசியில் கேட்டாங்க, பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, ஐயா நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்கிட்ட இல்லைன்னு தானே சொன்னீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க. அழுதா, இல்லை பரவாயில்ல, வீட்டை திருப்பி கொடு, என்கிட்ட வீட்டை கொடுத்துன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. அல்லாமல் உண்மையான மகளாக வாழ்ந்ததுனால, கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு தன் வீட்டை விட்டுட்டு தன் 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வெளியே போயிட்டா. நோண்டு போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்தா. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 34:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. அதே போல் அவர் நோக்கி பார்த்ததுனால ஆட சொன்னார், ஒரு வழியே இல்லை. திடீர்னு சொல்லி அந்த வீடு வாங்கின மனுஷனுக்கு அவர் ஊழியக்காரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்னு சொன்னா, வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 4:10-9 வாசித்தீங்கன்னா, சுனேமியால் சொல்லுவா, தன் புருஷனை பார்த்து சொல்லுவா. எது சொல்லுவான்னா, இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன். யார் பரிசுத்தவான்? எலிசாத்துக்கு சொல்லுவா, பரிசுத்தவான் காண்றேன், எப்போ வேணாலும் வீட்டில் தங்கட்டும், ஒரு மேலறையும் நாற்காலியும் போடுவோம், குத்துல வைப்போம், கட்டில் போடுவோம், எப்போ வேணாலும் தங்கட்டும் சொல்லி சொல்லுவா. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. உண்மையான ஆட்கள் இல்லை. காரணம் கேட்டா, வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசித்து பார்த்தோம்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனுக்கு தீவிக்கிறனும் ஆக்கிரைக்கு தப்பான். அன்னைக்கு மனுஷன் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கான், அழிவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி அர்ப்பணிப்பு இல்லாத மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஒரு தாகம் இல்லாத மனுஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏதோ வாழ்றான், அவன் கிறிஸ்தவன். அவன் நினைக்க நம்ம கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டா கடவுள் நமக்கு எல்லா விதமான விடுதலையும் தருவாரு. வேதத்துல வாசியும் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதிக்கிடம் வைக்கப்பட்டிருக்குது, நீதி உள்ள நியாய கர்த்தர் அண்ணன் தருவான்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கான். நீங்க நிறைய பேர் நீ ஏமாத்தமான ஊழியத்தை செய்துக்கிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. உலகத்தோட கடந்து போது ஒரு மனுஷனும் ஒரு பொருளையும் எடுத்து சொல்ல முடியாது. எந்த வருஷம் ஒரு பொருளை எடுத்து சொல்ல முடியாது. வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, உண்மையுள்ள வாழ்க்கையை ஆண்டு சொன்னார்ல, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் மனசாப்படாமல் சொல்லி ஒரு புத்தி கட்ட தீர்க்கதரிசி யோனாவின் ஆண்டவர் இணையப்பட கண்ணீர் விட்டு அழுதார்ல. இன்னைக்கு இந்திய தேசத்துல வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 4.5 கோடி ஜனங்கள் வாழ்ந்து, எத்தனையோ கோடி ஜனங்கள் தெய்வம் எல்லாம் தெய்வம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு நான் மறித்தேனே, ரத்த சிந்தனை, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க, எப்படிப்பட்ட காரியம் வாழ்ந்துகிட்டு இருக்க, யோசிச்சு பார்க்கணும். நான் நேற்று பத்திரிகையில வாசித்தேன். பத்திரிகையில ஒரு செய்தியை எடுத்து கட் பண்ணி வச்சேன். ஒரு மிஷினரி, ஒரு மனுஷன் மிஷினரி தந்தி பேப்பர்ல வந்திருக்குது, முன்னாள் பேப்பர்ல, இளம்பெண்ணை அடித்து கொண்டு சூட்கேஸில் அடித்து வீச்சு, இளம்பெண்ணை அடித்து கொண்டுட்டு சூட்கேஸை வச்சு வீசிட்டான் ஒரு மனுஷன். இவர் இன்ஜினியர், பேர் மணிகண்டன். வாலிப பையன் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததில் பட்ட கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, தேனி பக்கத்தில் முல்லை பெரியார் அணை இருக்குது. அந்த அணை கட்டின யாரு கேட்டேன், பெனிகின்னு கேட்ட ஒரு மிஷினரி தான். அவர் ஒரு மிஷினரி தான். அவரும் இதே தந்தி பேப்பர் வந்தது தான். அவர் என்ன செய்திருக்காருன்னா, 1878 மாவட்டத்தில்
ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழ்நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. உணவு இல்லாமல் ஏராள மக்கள் இருந்தனர். பருவமழை இல்லாதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பாசன நீர்நிலைகள், அணைகள் உருவாக்கி தண்ணீரை சேமித்தால் மட்டுமே பருவமழை இல்லாத காலங்களில் கூட உணவு உற்பத்தியை பெருக்கி பஞ்சத்தை தவிர்க்க முடியும். அரபிக்கடலில் நோக்கி வீணாக பாய்ந்து கொண்டிருந்த காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கும் வகையில் முல்லை பெரியாறு அணையை திட்டம் உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து இராணுவ கர்னலும் பொறியாளர் இன்ஜினியருமான ஜான் பென்ஹுய் இந்த அணையை கட்டி ஈடுபட்டார். கரியாள சோழன் கட்டிய கல்லணை போல் தொழில்நுட்பம் பற்றி ஆராய்ச்சி செய்த ஆங்கில பொறியாளர் ஆர்தர் காட்டன் நல்ல திட்டத்தை தீட்டி சில காரியங்கள் செய்தார். கல்லணை பற்றி ஆண்டறிக்கை படித்த பென்னியின் தமிழர்கள் கட்டுமானத்துக்கு பயன்படுத்திய சுண்ணாம்பு ஆன காக்கி கல்லை கொண்டு வந்து முல்லை பெரியாறு அணையை கட்டினார். கடுமையான வானிலை, வனவிலங்கு அச்சுறுத்துதல், நோய் தாக்குதல் முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கு போதுமான 483 பேர் தன் உயிரை தியாகம் செய்த 483 பேர். இதுல நிறைய ஆங்கிலேயர் செத்துருக்காங்க. 18/10/1895 ஆண்டு முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழருக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணை உறுதியும் தொழில்நுட்பமும் பொறியியல் அதிசயமான கருதப்பட்டது. அணையை கட்டி 5 மாவட்டங்களுக்கு தண்ணீர் கொடுத்ததற்காக நல்லடக்கமாக தென் தமிழக மக்கள் தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஜான் பென்ஹி என்ற பெயரை இட்டனர். இவர் இன்ஜினியர் தான், இந்த பையன் ஒரு இன்ஜினியர் தான். நினைச்சு பார்க்கணும், வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை, ஒரு தியாகமான வாழ்க்கை. இவன் நினைச்சு பார்த்துருப்பானா? முடிவு எப்படி வரும்னு நினைச்சு பார்த்துருப்பான். மனுஷன் அறியாம ஓடிக்கிட்டு இருக்கான். மனுஷன் வாழ்க்கை எப்படி முடியும், எப்படி நடக்கும் சொல்ல முடியாம ஓடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் கொடுத்த காலத்தை பயன்படுத்தி கடவுளுக்கு பயமுள்ள வாழ்க்கை நீ வாழனா பிரயோஜனமே கிடையாது. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ கிறிஸ்தவங்க 95% பரலத்துக்கு போக முடியாது. காரணம் கேட்ட உண்மை இல்லை. ஏதோ ஒரு காரணம். கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டா, சாமியல் பேர் வச்சா வந்துருவாங்க, ஆபிரகாம் பேர் வச்சா வந்துருவாங்க, பரலத்துக்கு போவான்னு வாழ்ந்துக்கிட்டே ஒழிய அவங்களுக்கு பேருக்கு சம்பந்தமே இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு வைப்பதில்லை. மரணம் எப்போ வரும், எப்படி சம்பவிக்கும் சொல்ல முடியாது. எப்போ ஹார்ட் அட்டாக் வரும், எப்போ மனுஷன் செத்து போறான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றலாம். இந்த 24ஆம் ஆண்டு 23 கடைசியில டிசம்பர்ல ஐயா பிஷப் ஐயா வந்திருக்காங்க. தரங்கம்பாடியில ஒரு ஆலயம் கட்டப்பட்டது என் குடும்பத்தின் சார்பாக. ஐயா சொல்லி சில காரியங்கள் செய்தோம். இந்த மிஷனரி பார்த்தீங்கன்னா 338 ஆண்டுகளுக்கு முன்பாக 68 பேரோட டிராவல் பண்ணார். 68 பேரோட 220 நாள் டிராவல் பண்ணி வந்தார் போட்டில். வரும்போது 30 பேர் செத்துட்டாங்களாம். 30 பேர் செத்துட்டாங்களாம். அப்படி தூக்கி கடலில் போட்டாங்க. வேற வழி இல்லை, பருவத்தில் அவங்களை பார்த்துக்கலாம் நம்பிக்கையில். மீண்டும் அவங்க இறங்க உடனே அந்த ராஜா உள்ள விடலை. அந்த மணல் கடுமையான வெப்பமான மணல். அந்த மணலில் எத்தனையோ நாட்கள் முழங்கால் நின்றுருக்காங்க. முழங்கால் நின்று கடைசி அந்த ராஜா ஜெயிலில் போட்டான். மறுபடியும் இறக்கப்பட்டு வெளியே விட்டுருக்கான். இடம் கிடையாது, தங்க இடம் கிடையாது. மீண்டும் 228 நாள் டிராவல் பண்ணி போய் ஊருக்கு போய் சொத்தெல்லாம் விற்றுட்டு, வீட்டெல்லாம் விற்றுட்டு வந்து இடம் வாங்கி ஸ்கூல் கட்டி தரங்கம்பாடியில் உட்கார்ந்தார். இன்னைக்கு அவரையும் வரலாமல் இருப்பான இன்னைக்கு பைபிள் மட்டும் இல்லை. இப்படிலாம் தியாகமாக வாழ்ந்தாங்க. தியாகம் வாழ்ந்து தங்களை அர்ப்பணித்து கடவுளுக்கு மகிமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு மனுஷன் ஏமாற்றுக்காரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஏமாற்று காலங்கள் நிற்காது. பொய் புரட்டும் 8 நாளைக்கு சொல்லுவாங்க. அது மாத்திரமே எந்த பொய்யும் புரட்டும் எவனாலும் ஓடாது. கடவுளுடைய கண்கள் விட்டு எவனும் தப்ப முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி யாரையும் சும்மா விட மாட்டார். காரணம் கேட்டால் அவர் ரத்தம் சீன் சம்பாதிச்சு திரிச்சவ சொந்த ரத்தத்தையே சிந்தினாரு. அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை
எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருடைய வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தவறான வாழ்க்கை, கடவுள் பிரியமில்லாத வாழ்க்கை. இந்த பத்திரிகை படித்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. தம்பி பேர் மணிகண்டன், அவர் இன்ஜினியர் தான். மகிமையாக வாழ்ந்திருக்கலாம், சாட்சியாக வாழ்ந்திருக்கலாம். அது மாத்திரம் அந்த பொண்ணை கொலை பண்ணி தலையிலேருந்து மூளையை எடுத்து ஆம்லேட் போட்டு விரட்டி சாப்பிட்ருக்கான். இவ்வளோ கொடூரமான மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த பெண்ணிக்கு மிஷினரியை பாருங்க, தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாரு, தன் சொந்த வீட்டையே விற்றாரு, எல்லா காரியத்தையும் விட்டு வாழ்ந்தாரு. நீ மிஷினரி வரலன்னு சொன்னால் மட்டும் ஒரு அடி நிலம் கிடையாது. நீ மிஷினரி வராமல் இருந்திருப்பாங்கன்னா இங்கே ஒரு அடி நிலம் கிடையாது. ஒரு அடி நிலம் வாங்கி கொடுக்க முடியலை. இன்னைக்கு பாருங்க, இந்த ஆலயத்தை கட்ட முடியலை. எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, எவ்வளோ மகிமை. சாலமோன் ராஜா காலத்தில் தாவீது எப்படி கட்டினா பார்த்தீங்களா? 1 நாளாம் 22:14 வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், என்னுடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாளந்து பொண்ணை சேகரித்தேங்கம்மா, 10,00,000 தாளந்து வெள்ளி சேகரித்தேம்மா, எண்ணிக்கை கடங்காத வெண்கலத்தை சேகரித்தேம்மா. அது மாத்திரமல்ல, ஒரு தாளந்து நம்ம இந்திய மதிப்புக்கு 13 கோடி சில்லற. இந்திய மதிப்புக்கு 13 கோடி சில்லறையா. 1,00,000 தாளந்து பொண்ணை சேகரித்தானா எத்தனை லாரி, எத்தனை கண்டெய்னர் பணம் சேகரித்திருப்பான். அப்படிதான் ஆலயம் கேட்டான். இன்னைக்கு நம்ம சீரான ஆலயம் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் தங்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை. காரணம் கேட்டா நம்முடைய திருச்சபை சரியான அஸ்திவாரங்கள் இல்லாம அரசியல் பண்ணிக்கிட்டு திருச்சபை கூறு போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான மனுஷன் ஒரு பாரமுள்ள மனுஷன் இல்ல. வேதத்துல வாசிக்கம் இல்ல. எஸ்ஐக்கில் 22:30 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சோறை அடைக்கிறதுக்கு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண சொன்னாரு. திறப்பில் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடி கேட்டிருக்காரு. நம்ம வாழ்றோமா? அப்படி வாழ்ற வாழ்க்கைமா? நாளையும் மகிமை கட்டப்பட்டு நாளையும் மகிமை விளங்கினா எவ்வளவு பேருக்கு விசுவாசம், எவ்வளவு பேர் நம்பிக்கை, ஆண்டு எவ்வளவுப்பட்ட மகிமை நீ வாழுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ மகிமையா வாழும்போது தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். 1968ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தேன். 56 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. நான் சென்னைக்கு வந்து 56 ஆண்டுகளுக்கு மேல முடிஞ்சு போச்சு. உடம்பு ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட செருப்பு கிடையாது, பேண்ட் கிடையாது, ஒரு சின்ன டவுசரோட தான். எல்லாத்தையும் இழந்துதான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு தெரியுமா? வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஏசா மூலமா குடும்பத்தில் பிரச்சனை. ரெபெக்காள் சொல்றா ஈசா கிட்ட, என் மகன் ஏசாவை போல இவனுங்க திருமணம் பண்ணா இவளுந்து வாழ்க்கை லாபம் இல்லை, என் அண்ணன் வீட்டுக்கு போட்டுன்னு சொல்லி லாபான் வீட்டுக்கு அனுப்புற. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் நடந்து போனவன், அவன் ஒரு 170 கிலோமீட்டர் நடந்து போனவன். ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பு தான் வச்சிருக்கான், வேற ஒண்ணுமே கிடையாது. கஷ்டத்தோட போறான். ஆனா எவ்வளவு பாடுகள் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பத்தியில 28:15 வார்த்தைனா, நான் உன்னோட கூட இருந்து நீ போகிடமெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேங்காரு. அவனோட கூட போகிறவெல்லாம் காத்து தேச திரும்பி வர பண்ணுவேங்காரு. ஆனா அந்த வார்த்தையை யாக்கோ பிடிச்சிட்டான்ல. இப்படி சொல்றான், அதே அதிகாரி 20 சொல்றான், ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து நான் போகிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவானா, என் சம்பாத்தியம் தசமத்தை கொடுப்பேங்க, என் சம்பாத்தியம் தசமத்தை கொடுப்பேங்க. கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்றான் முதல்ல. ஆதியாகமம் 32:10 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், அந்த கோலும் தடியுமாய் யோர்தானை கடந்து போனேன். இவ்வளவு 2 விதமான பரிவாரத்தை ஆசிரிச்சு சொல்லி ஆண்டு சொல்ற சாட்சி சொல்றான்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். இதுங்க 4 பிரதேசம். நாங்க இன்னைக்கு குடும்பம் ஒரே கூட்ட குடும்பம் தான். சகோதரர் ஒருமித்த வாசம் எத்தனை இன்பமும் ஆச்சரியமும் வேதத்துல வாசிக்கிறோம். வீட்டுல ஒரே கிச்சன் தான், 150 பேர்கிட்ட மேல சாப்பிடுறோம். வீட்டுல இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உலகத்தை ஒண்ணு கொண்டு வந்தது இல்லை, பொங்கல் ஒண்ணு கொண்டு போறது இல்லை. வாழ்றவர்களுக்கு ஒரு வாழ்க்கை தானே. ஆனா ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்னைக்கும் பொய் இருக்காது. நீ கடலுக்கு மகிமையை வாழும்போது யார்ட்டும் ஆண்டுட்டு ஏமாத்திட்டு போக முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க, கடவுள் தூரத்துல இங்க நம்மளை பார்க்க வர நினைக்காங்க. அவருடைய கண்கள் உலகமும் சுத்திக்கிட்டு இருக்குது. கண்கள் ஒரு பட்சிக்கிற அக்னி சாதாரணமான இல்லை. தாவீது ஆண்டா, தாவீது சாலமன் வாழ்ந்தான். சாலமன்ட்ட தாவீது சொன்னா, நீ அவரை தேடினா தென்படுவாரு, நீ விட்டுட்டேன்னா விட்டுருவாருன்னு சொன்னா. அது மாதிரி கடைசி காலத்துல உலக சிற்றின்மைகளுக்காக போய் அலைஞ்சி நாசம் பண்ணி இஸ்ரவேல் கோத்திரத்தை கெடுத்துட்டான். அவருக்கு பிறகு மகன் ரெகொபெயாம் வந்தான்.
ரெகவம் 17 வருஷம் ஆட்சி நடத்தினான். 17 வருஷம். பொல்லாத காரியத்தில் ஆண்டவர் கோபம், பயங்கரமான கோபம். யெரொபெயாம் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். ஒரு சாதாரண கோத்திரத்துக்கு ஒரு விதவையின் மகவே கோத்திரத்து மகிமை நீ வாழ்வியான்னு கேட்டாரு. வாழ்வேன்னு சொன்னா. அகிலா எங்க தீர்க்கதரிசி மூலமா சால்வியை எடுத்து 12 துண்டா கிழிச்சு 10 துண்டை கையில கொடுக்குறான். கொடுத்து வாழுங்க. அவன் தவறா போயிருந்தான். ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. கடைசியில யெரொபெயாமோட மகன் அபியா மனுஷன் நோய் வாய்ப்பட்டு சாக போறான். சாக போகும்போது யெரொபெயாம் தன் மனைவிட்ட சொல்றா, நான் ராஜாவேன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி ஆகி அங்க இருக்கிறான். நீ அவர் போற மகனுக்கு சம்பவிக்க போறது என்ன செய்வான் சொல்லுவான்னு சொல்றான். 1 ராஜாக்கள் 14 வாசி பார்த்து என்ன ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப நீ வேஷம் மாறி போமா, வேஷம் மாறி போவா. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு, ஒரு விசேஷம் கேட்க வர்றா உன்ட்ட, தன் மகன் ஒன்று சுகமாகவானா இல்லையான்னு சொல்லி விசேஷம் கேட்க வருவா. உங்ககிட்ட வரும்போது அந்நியஸ்திரியை அவனை காண்பிப்பா, அந்நியஸ்திரியை காண்பிப்பான்னு சொல்றான். அதே போல அந்நியஸ்திரியா அவன்கிட்ட போறா. காலடி சத்தத்தை கேட்ட உடனே ஐயா சொல்றான், யூராவின் மனைவியே உள்ளவா, இரு மனைவி உள்ளவா, நீ வந்து உன் மனுஷன் புருஷன் இப்படிலாம் நான் உயர்த்தினேன், ஆனா இப்படிப்பட்ட காரியம் செய்துட்டான், அதான் வீட்டுக்கு போல பிள்ளை செத்து போவான். அவன் ஒரு வார்த்தை சொல்றான், யாரும் ஆண்டு தப்ப முடியாது, நானாலும் சரி யாராலும் சரி, ஒரு காரியத்துக்கு மனுஷன் கணக்கு கொடுத்து தான் தீரணும். ஒருத்தரும் தப்ப முடியாது. கிறிஸ்தவனா இருக்கலாம், யாரா இருக்காலும் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நெருங்கிடுச்சு, அந்த வருகையின் காலம் நெருங்கிடுச்சு. வேதத்துல வாசிப்பு பார்த்தீங்கன்னா மத்தேயு 25:19 வாசிப்பு பார்த்தீங்கன்னா, கணக்கு கேட்க எஜமானா ஆண்டு வர போறாரு, கணக்கு கேட்டு எஜமான ஆண்டு வர போறாரு. இந்த வாழ்க்கை நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இருந்தால் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துக்கு ஏன் சாபம், குடும்பத்துக்கு வந்த மறுபடி வாழ்க்கையும் சரியே இல்லை, உன் மகன் ஏன் சரியில்லை, காரணம் உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையா இருக்குது. வேதத்துல வாசிக்கல, நீதிமொழிகள் 16 வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் இளங்குபடி செய்ய விதத்துல வாசிக்கிறோம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமான வழியா இருக்குதா, தேவனோடு சேரக்கூடிய வழியா இருக்குதா, சாட்சியுள்ள வழியா இருக்குதா, மையம் செலுத்தக்கூடிய வழியா இருக்குது. வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கணும், ஆண்டை கேட்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ஆண்டு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டு மன்னிக்க சித்தம் உள்ளவர் காரணம் கேட்டா, அவர் உனக்காக தான் மறிச்சாரு, எனக்காக எல்லா காரியம் செய்தாரு. என்ன மன்னித்த தெய்வம் மன்னிக்க மாட்டாரா? சிலுவைக்கு ஒப்புகிற தெய்வம் மன்னிக்க மாட்டாரா? ஏன் இந்த வாழ்க்கை வாழ? இன்னைக்கு நிறைய ஏழைகள் வாழ்க்கையில கஷ்டம். நம்ம ஒரு மறுபடியும் சொல்றது இல்லை. நிறைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பதிலும் சொல்றது இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த பிரயோஜனமே கிடையாது. வாழ்ற வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை பாரமுள்ள வாழ்க்கையை, தரிசனமான வாழ்க்கையா ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அப்படிப்பட்ட மக்களை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். சாட்சியுள்ள வாழ்க்கை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். சாட்சியுள்ள மனுஷன் வாழவே முடியாது. நான் சொன்ன 7 தாயிட்ட வெளியக்காரன் வீட்டை ஏமாத்தி வாங்கிட்டான். வீடு வெடிப்பாயிடுச்சு. அது ஒண்ணுமே புரியல. வெடிப்பான உடனே சக நண்பருக்கு ஊழியக்காரர் அவர்கிட்ட போய் சொன்னாரு, அப்பா என் வீட்டை வாங்கிட்டேன், ஒரு அம்மாட்ட வாங்கிட்டேன், உண்மையை சொல்லலை, வாங்கிட்டேன், வீடு வெடிப்பிடிப்பா இருக்கு, எனக்குன்னு தெரியல, வீட்டில் ஒரு நாள் தங்கி ஜெபம் பண்ண போறியான்னு கேட்டாரு. அது மாதிரி வீட்டில் தங்கி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஒரு 7 தாயை ஏமாத்திவான வீடு, 3 பிள்ளைகளை நடு ரோட்டில் விட்டுட்டு இந்த தாய் எங்க போயிருப்பா, வாழ்க்கை என்ன ஆயிரு நினைக்கல, ஏமாத்தின வீடு. அதனால ஒரு காரியம் செய்யலாம், அது மனுஷி எங்க இருக்கா தேடி விசாரிச்சு இந்த வீட்டுக்குரிய கிரயத்தை நியாயமா கொடுத்து இந்த வீட்டில் வாழ்ந்தா நான் ஆஸ்வதிப்பேன் அடிச்சுட்டாரு. நீ தவறான இந்த வருமானம் ஒரு நாள் நிற்காது, தவறான சம்பாத்தியம் ஒரு நாள் நிற்காது. நீ வாழ்ற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழணும், சுத்தமான வாழ்க்கை வாழணும். சவுல் உண்மையான வாழ்க்கை வாழல, தனது உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தான், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா வாழ்ந்தான், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையா வாழ்ந்தான். ஆனா ஆண்டு சொன்னாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னாரு. வேதத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:22 வாசி பார்த்தீங்கன்னா, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமான செய்வான்றது மாத்திரமல்ல, அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னாரு. நான் ஒவ்வொரு நாட்களாண்டு கேட்கறது காரியம், ஆண்டவரே உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா வாழ்றேன்னா, உன்னுடைய இருதயத்த மனுஷனா வாழ்றேன்னா,
அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும்னு கேட்கணும், கல்லுட கேட்கணும். நீங்க தேவனுக்கு பிரியமான மனுஷன், நீ வாழ்க்கை வாழுன்னு சொன்னா நீ டிசியா வரலாம், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா வரலாம். ஆனா உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கிறதா? தேவனை வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறதா? 1 தீமோத்தேயு 3 வாசி பார்த்தீங்கன்னா, கண்காணி மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும், கிறிஸ்துவ வாழக்கூடிய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்க, உண்மையுள்ளவனா இருக்கணும், ஒரே மனவுடைய புருஷனா இருக்கணும், குடிக்காம இருக்கணும், வெறிக்காம இருக்கணும், தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ள மக்களாண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்தா தான் வாழ்க்கை ஆசிரியர் வெளியே ஏதோ நான் வாழ்றேன், அந்த வாழ்க்கை இல்லை. கணக்கு கேட்க எஜமான வர போறாரு. எனக்கு நிறைய பாரு. எனக்கு அதே நேரத்து பேப்பர்ல அமெரிக்காவில் ஒரு ஜட்ஜிய ஒரு போலீஸ் நிறைய ஷூட் பண்றான். காட்சியை பார்த்தேன். காட்சியை பார்த்து ரொம்ப, போட்டோ பார்த்து ரொம்ப வேதனை. அந்த ஜட்ஜி துடி துடித்து செத்து போறாரு. உண்மை இல்லை. இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்துல சூரியனே மறையாதான். ஏன் மறையாதுண்டா, உலகம் முழுதும் ஆட்சி பண்ணாங்க. இந்தியாவில் பகல்னா அமெரிக்காவில் இரவா இருக்கும். அவங்க ஆளாத தேசமே இல்லை. காரணம் கேட்டா, முதலாவது மகனை ஊழியத்தை கொடுத்தாங்க, 2வது மகனை இராணுவத்துக்கு கொடுத்தாங்க. என்னைக்கு தரிசனத்தை நாடு இழந்ததோ சீனிதை ஆட்சி போயிடுச்சு. இன்னைக்கு முஸ்லீம் கண்ட்ரியா மாறிட்டு வருது. ஆலைகள்லாம் சினிமா தியேட்டரா மாறுது, ஆலைகள்லாம் கேளிக்கை கூடங்களா மாறுது. மிஷனரி உலகம் முழுதும் அங்கிருந்து வந்தாங்க, இன்னைக்கு இல்லை. காரணம் கேட்டா, மிஷனரி வாழ்க்கையில் உண்மை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை இல்லை. மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பார் வாதத்தின்படி விசுவாசம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அன்று கேட்கணும், ஆண்டவரே என் தேசமுக்கு பிரியமான தேசமா மாறணும் பப்பான்னு கேட்கணும். அது மாத்திரமில்ல, பிரியமான மக்களும் அங்கே வாழணும்னு கேட்கணும். நான் வந்தவன் செக்ரட்டரியிட்ட கேட்டேன், ஐயா என்னைக்கு ஆலயம் கட்ட போறேன்னு கேட்டேன். இப்படி சில பிரச்சனைகள் சொன்னாங்க. ரொம்ப வேதனையா இருந்தது. தேவனுடைய வீடு ஆலயமா மாறணும், மாளிகையா மாறணும். அதுக்கெல்லாம் மாறும் நோக்கி பார்க்கணும். என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடவே என் விடவே ஆராதனை உமக்கே, மறைவிடவே என் விடவே ஆராதனை உமக்கே, ஆராதனை நோக்கி பார்க்கலாமா அப்படி கேட்கலாமா? ஆண்டவரே என் தேசமுக்கு பிரியமான தேசமும் மாறணும் பாப்பா. என் வாழ்க்கைக்கு உண்மையான வாழ்க்கையை மாறணும். ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை உண்மையான மக்களை மாறணும் சாமி.
மனுஷகுமாரன் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பவரும் விதத்தில் வாசம் இல்ல. அந்த விசுவாசமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று கேட்கணும். யாரும் தேவ சமூகத்தில் தப்பிக்க முடியாது. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் அந்தங்களை அறிந்திருக்க கர்த்தர், என்னுடைய இருதயங்களை நேசிக்கிற தெய்வம். ஆண்டவர் உங்க போல மாற நீ சுற்றி திருந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்ய சுற்றி திருந்தார்ல ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கும் இல்ல. யோவான் 8:46 வாசிக்கும்போது, என்னிட்ட பாவம் உண்டது யாருனே குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதை மனதிலே வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை மாற கிருபைதான் என்று கேட்கலாமா? ஜோவல்லமா தலை நோக்கி ஆண்டு நோக்கி பார்க்கலாம். ஒரு கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? நல்ல தகப்பனே, கால வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்கிறது வேண்டாம் சாமி. பிரியமானதை செய்ய கிருபை தாங்க, தகுதிப்படுத்தி தாங்கப்பா. குப்பையும் தூசியும் செத்த நாயிலும் கேர வாழ்ந்த என்னை உயர்த்தின தெய்வம் மக்களை உயர்த்துங்கப்பா. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். தடையை நீக்கிறோம்னா கலந்து கூட அந்த வார்த்தையின்படி எல்லா தடையும் நீக்கப்பட்டு ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட பலத்த கைகள் அடங்கியிருங்கள். அவர்கள் விசாரிக்கிறவானபடியால் கவலையெல்லாம் உயர்த்தி வச்ச வார்த்தையின்படி எல்லாம் தடையில் நீக்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு ஆசாரிகளை பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கக்கூடிய ஆலயமாய் இருக்க கிருபை தாங்க, வழி நடத்துங்க. அன்பு போத ஐயா டேவ்சனிக்கா வருகிறப்பா. ஒரு பேராயிரம் கேண்டிடேட் நீங்க தேர்வு செய்திருக்கீங்க, அபிஷேகத்திருக்கீங்கப்பா. ஒரு பேராயிரம் மாற்றித்தாங்க. மாற்றித்தது மாத்திரமில்ல, திருமண்டல பாரத்தை எடுத்து செயல்பட கிருபை தாங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீங்கள் ஆஸ்வதிங்க. எங்கள் அன்பு தந்தை பேராய் சந்திரசேகருக்காக அம்மாவுக்கு வருகிறோம். மகனை கூட எல்லா நிலையில் வழிநடத்தி காத்துக் கொள்ளுங்க. கமிட்டி அங்கத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.